இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். இந்திய மக்கள் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். மோடியினுடைய ஆட்சியில் இந்திய ஜனநாயகம் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை. நேரடியாக வீடியோவுக்குள்ளே போகலாம். 2 நாளைக்கு முன்னாடி மோடி தமிழ்நாட்டிற்கும் கேரளாவிற்கும் வடை சுடுவதற்காக வந்திருந்தார். அப்படி ஒரு வடையை சுட்டார். அந்த வடை இன்றைக்கு உலகம் முழுவதுமே மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. முதல்ல அந்த வீடியோ பார்க்குறீங்களா? पीएम आवास योजना के तहत देश में 4 करोड़ से अधिक घर बनाकर गरीबों को दिए गए हैं. அதாவது மோடி சொல்றார், அதுவும் நன்கு படித்த கல்வியறிவு மிக்க இந்த மாநிலங்களில் இந்த மாதிரியான ஒரு வடை சுடுறார். என்ன வடை? அதாவது எங்களுடைய ஆவாஸ் யோஜனா என்று சொல்லக்கூடிய திட்டத்தின் கீழ் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு 4 கோடி வீடுகளை கட்டி கொடுத்திருக்கிறோம் என்பதுதான் மோடி சுட்ட வடை. நீங்கள் அப்படியே கொஞ்சம் பின்னாடி வாங்க. கடந்த வருடம் டிசம்பர் 18ஆம் தேதி பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இது தொடர்பான ஒரு விவாதம் வருது. அந்த விவாதத்தில் மோடி ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற திட்டத்தின் கீழே இதுவரையிலும் 1.5 கோடிக்கும் குறைவான வீடுகளையே நாங்கள் கட்டி கொடுத்திருக்கிறோம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். சரி, இப்போ நான் எதற்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, இவ்வளவு பெரிய பொய்கள், இவ்வளவு பெரிய வடை சுடல்கள், முழுக்க பொய்களின் மீது கட்டமைத்த ஒரு அரசாங்கம், இப்படிப்பட்ட அரசாங்கம் மீண்டும் மீண்டும் அதிகாரத்தில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதே அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு விரக்தி கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். அதற்கும் ஒரு விடை இருக்கிறது. நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். அதாவது சமீபத்தில் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு வருடத்தில் பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சிக்கும் மோடிக்கும் அவர்களுடைய தலைவர்களுக்கு எல்லாருக்கும் சேர்ந்து விளம்பரம் செய்வதற்காக இவர்கள் ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகை, அதாவது செலவு செய்யப்பட்ட தொகை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3335 கோடியே 6 லட்சம் ரூபாய். நீங்கள் நல்லா கேட்டுங்க. ஒரு வருடத்திற்கு மோடியினுடைய பாஜகவினுடைய விளம்பரங்களுக்காக செலவு செய்யக்கூடிய தொகை என்பது ஏறத்தாழ 3000 கோடிக்கும் அதிகம் என்பதாக தேர்தல் ஆணையத்திடம் கணக்கு காட்டியிருக்கிறார் மோடி என்பது முக்கியமான செய்தி. இதில் கூடுதலாக ஒரு செய்தி, உங்களுக்கு எலக்ட்ரால் பாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மோடி கொண்டு வந்தார். எதுக்குன்னா மிகப்பெரிய அளவில் திருடுவதற்காகத்தான் அந்த திட்டம் கொண்டு வந்தது. அது மிகப்பெரிய ஊழல் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டை கடைசியில் அதற்கு மூடுவிழா நடத்தியது. ஆனால் இன்று வரையிலும் அதற்கு காரணமான மோடியோ பாஜகவோ தண்டிக்கப்படவில்லை என்பது வேறு விஷயம். சரி, எலக்ட்ரால் பாண்டையே மூடி ஊத்துனதுக்கப்புறம் இந்த 3000த்திற்கும் அதிகமான கோடி ஒரு வருடத்தில் இந்த பாஜகவிற்கு நிதியாக வருகிறது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் சரி, இப்போது இதோட கனெக்ட் ஆகிற இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். இவ்வளோ பெரிய விளம்பர செலவுகள் செய்கிறார்கள் அல்லவா? இவர்கள் விளம்பர செலவு செய்யும்போது நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியும், இந்தோர் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான இடம். இந்த இந்தோர் என்று சொல்லக்கூடிய உலகத்திலேயே மிகவும் சுத்தமான இடம் அப்படின்னு பாஜக எந்த அளவிற்கு பணத்தை வாரி செலவு செய்து பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம்தான் இந்தியாவிலேயே மிக சிறந்த நகரம், மிக தூய்மையான நகரம் அப்படிங்கிற பெயரை இவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். ஆனால் அந்த இந்தூரில் தான் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு 23 மக்கள் அப்பாவித்தனமாக கொல்லப்பட்டார்கள். அவர்கள் கொல்லப்படுவதற்கான காரணம் என்ன? குடிநீரில் கக்கூஸ் தண்ணீர், கழிவு நீர் கலந்து வந்தது. அதை குடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் 23 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 100க்கும் அதிகமான பேர் இன்று வரையிலும் சிகிச்சையில் இருக்கிறார்கள். அப்போ இந்தூர் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை இந்தியாவிலே மிக தூய்மையான நகரம் என்கிறத PRO மூலமாக, விளம்பரங்களின் மூலமாக, பணத்தை வாரி இறைத்ததன் மூலமாக கொண்டு வந்திருக்கக்கூடிய மோடி அந்த இடத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தின் மூலமாக மீண்டும் பாஜகவும் RSSம் என்ன அப்படிங்கிறது அம்பலப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அதாவது 2019 இந்தூரில் இந்த இடத்துல இது இப்படி இருந்தது அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிடும், அது மக்களுக்கு பெரும் பாதிப்பை உருவாக்கும் அப்படின்னு எச்சரித்திருக்கிறார்கள். அது மாதிரி இது தொடர்பான கோப்புகளை அப்படியே தூக்கி விலக்கி வச்சிருக்கிறது பாஜக. நீங்கள் இந்த பைப்லைன், அதாவது இந்த கழிவுநீர் சொல்லக்கூடிய அந்த பைப்லைனுக்கு மேலே போலீஸாருடைய கழிப்பறையை கட்டியிருப்பதன் மூலமாக தான் இது உடஞ்சி குடிநீர் கூட கலந்திருக்கு அப்படின்னு செய்தி. இதற்கு எதிராக போராடிய ஏழை எளிய மக்களுடைய நிலைமை பற்றி நான் சொல்ல வேண்டாம்.
மோடிக்கு எதிராக, பாஜகவிற்கு எதிராக, ஆர்எஸ்எஸ்ற்கு எதிராக இந்தியாவில் மக்கள் போராட்டம் நடத்தினால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது கடந்த 11 வருடங்கள் சாட்சியமாக இருக்கிறது. கூடுதலாக போக வேண்டிய தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக கனெக்ட் பண்ணுது. ஒன்று, மிகப்பெரிய பொய்களை பேசுவது, தொடர்ந்து பொய்களை பேசிக்கொண்டே இருப்பது, அதை உண்மை என்று நிறுவுவதற்கு பல்லாயிரக்கோடிக்கணக்கான மக்கள் பணத்தை செலவு செய்வது, கார்ப்பரேட்டுகளிடமிருந்து பணம் வாங்குவது, அந்த பணத்தை வைத்து கார்ப்பரேட்டுகளை வளப்படுத்துவது. இந்தியாவில் 95% பணபலமும் பொருளாதாரமும் யார் கைகளில் இருக்கிறது என்றால் 4 பெரும் கோடீஸ்வரர்கள் கைகளில் இருக்கிறது என்கிற அறிக்கைகள் வந்து கொண்டிருக்கிறது. சரி, இதையெல்லாம் விடுங்க. அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம் என்ன? இவர் சொல்கிறாரு, பிரதான மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்னு ஒரு திட்டம் போடுறார். இதை நீங்கள் போய் பாருங்கள், நீங்கள் சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு முன்னாடி இருந்த பெயர் வந்து இந்திரா ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிறது. அதே மாதிரி நிர்மல் பாரத் என்று சொல்லக்கூடிய அதே திட்டம் தான் இவர் வந்ததுக்கப்புறம் என்னென்னா நிர்மல் பாரத் அபியான் என்கிறது ஸ்வச் பாரத்தாக மாறியது அப்படிங்கிறதில் எல்லாமே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். அதை பெயர் மாற்றம் செய்து மோடி கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு மாறினார். பெயர்களைத்தான் இவர்களால் மாற்ற முடிந்தது. சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன், பெயர்களை மாற்றம் செய்திருக்கிறேன், நீ அதை ஏதாவது செஞ்சுருக்கியா? இப்போ 4 கோடின்னு சொல்கிறேன், ஆனால் நீ பார்லிமெண்ட்டில் சொல்கிற 1.5 கோடி அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? இப்போ இது எதற்கு? இந்த இவ்வளோ பெரிய பித்தலாட்டம் எதற்கு? அப்போ அதனால தான் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இவர்கள் எல்லாம் அம்பலப்பட்டு விட்டார்கள். நீங்கள் அந்த கேரளா தமிழ்நாடு அந்த பயணத்தின் போது உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு குழந்தை வந்து ஒரு ஃபோட்டோ காட்டினது, அது மோடி போகிற பட இடங்களில் இது செட்டிங்ஸ் தான், இது ஆர்எஸ்எஸ் பிஜேபி காரனே செட்டிங்ஸ் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கி அம்பலமாகி இருக்கிறது இல்லையா? குஜராத்திலும் இது ஏற்கனவே நிகழ்ந்திருக்கிறது, நீங்கள் பெங்களூர்லேயும் இது நிகழ்ந்திருக்கிறது, இப்போது இந்த சுற்றுப்பயணத்தின் போதும் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத சமூக ஊடகங்களில் வீடியோ ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள். அப்போ முழுக்க முழுக்க எல்லாமே உடைந்து மோடியினுடைய முகத்துறை முழுவதுமாக கிழிந்து தொங்கிக் கொண்டிருக்கிறது இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட இடத்துல இருந்து இன்னமும் எத்தனை காலம்தான் இது போன்ற கார்ப்பரேட்டுகளுடைய பணத்தை வைத்து இது போன்ற மோசடி வேலைகளில் தொடர்ந்து ஈடுபட முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் என்னதான் நடந்தாலும் மோடி பதவி விலகக்கூடிய நாளில் நீங்கள் ஏன் பதவி விலகிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டால் அப்போது மோடி இந்திய மக்களை பார்த்து சொல்வார், அதற்கு காரணம் நேருஜி 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 என்று. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.